சமீப காலமாக மக்களிடையே தொடர் காய்ச்சல் இருமல் பரவிட்டு வருது. இந்த காய்ச்சல் இருமல் பொதுவாக குழந்தைங்களுக்கு தான் வருது. இது சாதாரண பருவநிலை மாற்றத்தினால வர காய்ச்சல்னு நம்பி வந்த நிலையில் இது H3N2 இன்ஃப்ளூயன்ஸா வைரஸ்னு இந்திய மருத்துவக் கழகம் அறிவிச்சிருக்காங்க. இந்த காய்ச்சல் சிறியவர் முதல் பெரியவர் வரை பரவலாக பரவிட்டு வரதுனால இதை தீவிரமாக கண்காணிச்சிட்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்திய மருத்துவக் குழு நம்ம தமிழ்நாடு அரசுக்கு உத்தரவு போட்டிருக்காங்க. இந்த காய்ச்சல் எப்படி பரவுது, இதற்கான அறிகுறிகள் என்ன, இதை எப்படி கட்டுப்படுத்துறது, இது பரவாமல் நம்ம எப்படி பாதுகாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறையா மருத்துவர்கள் ஆராய்ச்சி பண்ணி சொல்லியிருக்காங்க. அது என்னன்னு விரிவாக பார்க்கலாம் வாங்க. இது சாதாரணமாக பருவநிலை மாற்றம் காரணமாக வர H1N2 வகையிலான H3N2 வகை ஃப்ளூ காய்ச்சல் தான். இது ஒருத்தர்கிட்ட இருந்து இன்னொருத்தர்கிட்ட ஈஸியாக பரவுது. இதற்கான அறிகுறிகள் சளி, இருமல், அதிக காய்ச்சல், உடல்வலி, தலைவலி, தும்மல், மூக்கடைப்பு, தொண்டைப்புண், கண்களில் நீர் வடிதல். இந்த காய்ச்சல் வந்தால் சளி, இருமல் போன்ற அறிகுறிகள் 2-3 வாரங்களுக்கு நீடிக்கும். ஒரு சிலருக்கு ஒரு டைம் சரியாயிட்டு மறுபடியும் 2 வாரங்கள் கழித்து அந்த காய்ச்சல் திரும்ப வரும். இதனால் ஆன்டிபயோட்டிக் யூஸ் பண்ணுறாங்க. அப்படி ஆன்டிபயோட்டிக் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு மருத்துவர்கள் நம்மளுக்கு ஆலோசனை சொல்லிட்டு வராங்க. இந்த H3N2 இன்ஃப்ளூயன்ஸா வைரஸ்லேருந்து நம்ம எப்படி பாதுகாத்துக்கணுன்னா, சளி, இருமல் போன்ற அறிகுறி இருக்கிறவங்கக்கிட்ட இருந்து விலகி இருக்கணும். முகக்கவசம் அணியணும். சளி, இருமல், காய்ச்சல் போன்ற அறிகுறிகள் தென்பட்டால் மெடிக்கல் ஷாப்பில் போய் டேப்லெட்ஸ் வாங்கி சாப்பிடாம மருத்துவமனையை அணுகணும். நீர் ஆகாரம் நிறையா உட்கொள்ளணும். கைகளை அடிக்கடி சுத்தமாக கழுவணும். இந்த காய்ச்சல் நீண்ட காலம் தொடர்ந்தாலும் இது பெரிதளவில் பாதிப்புகள் ஏற்படுத்தாது. இது எளிதில் குணமாயிடும். மக்கள் யாரும் தேவையில்லாமல் அச்சப்பட வேண்டாம். இந்த மாதிரி பயனுள்ள தகவல்களை தெரிஞ்சுக்க டிஎன் கண்ணாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.